இந்த உறவு வந்து ஒரு குரு சிஷ்யனுக்கு உண்டான ஒரு உறவு. ஒரு டைரக்டர் நடிகன் அப்படின்னா அவர் தொடர்ந்து அத்தனை படங்கள் ஒரு டைரக்டர்கிட்ட வேலை செஞ்சுருக்க மாட்டார். ஏன்னா நான் வந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஒரு கோவக்கார ஒரு இயக்குனர். கோவம் வந்தால் எனக்கு கண்ணு மண்ணு தெரியாது, யாரை திட்டுறோம் எப்படி திட்டுறோம் எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படியாப்பட்ட ஒருத்தட்ட அத்தனை படம் அன்போடு வேலை செஞ்சுருக்கிறாரு, பணிவோடு வேலை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் என்னை அந்த குருவாக மதித்ததால் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டேங்க. அதாவது கோபம் வந்து அவர், அதான் நான் சொல்கிறேன்ல, ஒரு இயக்குனராக அவர் என்ன நினச்சிருந்தாருன்னா, அவர் ஒரு நடிகனாகவும் நான் ஒரு இயக்குனராகவும் நினச்சிருந்தாருன்னா ஒரு 5 படம் 6 படத்துக்கு பிறகு ஒரு பெரிய சாட்சிக்கு பிறகு ஒரு பெரிய இடத்துக்கு போனார். அப்போ இந்த ஈகோ வந்திருக்கும், நீயா நானான்ற ஈகோ. இந்த 17 படம் பண்ணோம்ல, அந்த 17ஆவது படத்தில் கூட எங்களை 2 பேருக்கும் அந்த ஈகோ வந்தது கிடையாது. நீ என்ன நீ பெரிய டைரக்டரா அப்படின்னு அவர் நினச்சது கிடையாது, நீ என்ன பெரிய நடிகனான்னு நான் நினச்சது கிடையாது. புரியுதா? இங்கே 2 பேருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான உறவாக தான் குரு சிஷ்யன்றது இப்போல்லாம் கிடையாது.